உண்டான தலைப்பு மகிமை. மகிமைனா என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். மகிமைனா என்ன? யாராவது பதில் தெரியுமா? தேவன் செய்த அற்புதங்கள். ஆக்சுவலாக மகிமைன்ற வார்த்தைக்கு சொல் அகராதியில் என்ன இருக்குது அப்படின்னா ஹெவி வெயிட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹெவி வெயிட். நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிறது தான் மகிமை. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வேண்டிக்கிறத விட நீங்கள் நினைக்கிறத விட மிகவும் அதிகமாக செய்கிறதான கர்த்தருடைய கிரியை தான் மகிமை. இப்போ உங்களுடைய தேவை என்ன? நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீங்க? எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க? ஒரு மனிதன் கதறினார் தேவனை நோக்கி, கர்த்தாவே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும் என்று சொல்லி. அந்த மனிதன் வேதத்தில் தான் இருக்கிறார். அவர் யார் தெரியுங்களா? மோசே. யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம். பாருங்க, 114வது பக்கத்தில் இருக்குது. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். இந்த வார்த்தையை தான் தேவனிடத்தில் அவர் சொல்லி கதறினார். இப்போ நாமளும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு வேற ஒன்றும் வேணாம், பொருளோ எதிர்காலமோ எதுவுமே தேவையில்லை, எனக்கு ஒன்றே ஒன்று காண்பீங்க, நான் பார்க்க கிருபை செய்யுங்க. மோசே சொன்னது போல உம்முடைய மகிமையை எனக்கு காண்பீங்க. இப்போ நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? வைராக்கியமாக ஜெபிக்க போகிறோம். சாதாரணமான ஜெபமாக இருக்கக்கூடாது. கத்தி கதறி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. கேட்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே உங்களுடைய மகிமையை எங்களுக்கு காண்பித்தருளுவீராக. உங்களுடைய மகிமையை பார்க்கும்படி என்னுடைய கண்களை கர்த்தர் திறந்தருளுவீராக. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறதான தேவனே, உங்களுடைய மகிமை எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது நாங்கள் நினைத்து பார்த்திராத காரியங்களை, நாங்கள் எதிர்பார்க்காத காரியங்களை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை செய்திருக்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் நாங்கள் மறந்து போயிட்டோம் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் மறுபடியும் ஒரு விசை கூட உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பீங்க. உங்களுடைய மகிமையை நான் பார்க்கும்படியாக வந்திருக்கிற ஆண்டவரே. வேற யாரையும் பார்க்கறதுக்கு வரல, ஊழியக்காரரை பார்க்கறதுக்கு வரல, ஆலயத்தை பார்க்கறதுக்கு வரல, விசுவாசிகளை பார்க்கறதுக்கு வரல. நாங்கள் உங்களுடைய மகிமையை பார்க்கும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. என் கண்ணை கர்த்தர் திறக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். அன்றைக்கு மோசே ஜெபித்தது போல கர்த்தர் நீர் என்னுடைய கண்களை திறந்தருளுவீராக. உங்களுடைய மகிமையை நாங்கள் பார்க்கும்படியாக, கர்த்தாவே உம்முடைய மகிமையை எங்களுக்கு காண்பிக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். அப்போ நம்முடைய ஜெபம் எதுவாக இருக்கணும் தெரியுங்களா? அவருடைய மகிமையை காண்பிக்கும்படியாக. இப்போ இன்றைக்கு 4வது நாளா 5வது நாள் இல்லைங்களா? இனி நம்முடைய வாழ்க்கையில் 25 நாட்கள், 45 நாட்கள், 55 நாட்கள் இருக்க போகிறது. இந்த 55 நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில் வேற எதையும் நம்ம வேண்டவே வேண்டாம். எல்லாத்தையும் அவர் செவி சாய்ச்சிடுறாரு. நம்முடைய வாயில் சொல் பிறவாததுக்கு முன்னமே நம்ம என்ன கேட்க போகிறோன்னு அவருக்கு தெரியுமா? தெரிஞ்சதான தேவனிடத்தில் நம்ம ஒரே காரியத்தை நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே எல்லாம் உங்களை தெரியும், உங்களுடைய வல்லமையை எனக்கு தெரியும், ஆனால் உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பி தரலுங்க. இந்த மோசையை ஆண்டவர் அழைத்த பொழுது அது எகிப்தில் இருந்து ஒரு கொலை குற்றவாளியாக தப்பித்து அவர் மீதியான் தேசத்துக்கு வரார். வந்துட்டு அவர் பாட்டுக்கு அக்கடான்னு தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளெல்லாம் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது
கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறாரு, அவனை பார்த்து கூப்பிட்றாரு. 33ஆம் அதிகாரத்திலேருந்து பார்க்கலாம் பாருங்க. அப்போ கர்த்தர் 1ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கலாம். 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் மோசையை நோக்கி, நீயும் எகிப்தி தேசத்திலிருந்து நீர் அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். அப்போது தேவனுடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது அவர் எல்லா விரோதிகளையும் என்ன பண்ணுவார்? நம்ம வீட்டை துரத்தி விடுவார். நமக்கென்று தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை மாத்திரம் தான் நம்ம கூட இருக்க போகுது. இப்படி அந்த மோசையை இது பண்ணும் பொழுது 12ஆம் வசனம் பாருங்க. 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ போய் ஜனங்களை கூட்டிகிட்டு வா அப்படின்றாரு. இப்போ மோசைக்கு ஒரு ஏக்கம், நான் தனியாக இருக்கிறேன், இந்த ஜனங்கள்லாம் திடீர்னு ஏதாவது ஒரு காரியம்னா என்னை கல்லை எடுத்துட்டு அடிக்க வராங்க, எனக்கு முன்பாக முறுமுறுக்கிறாங்க, இவங்களை நடத்தி கொண்டு போகிறதுக்கு என் கூட நீங்கள் யாரையாவது அனுப்பணும் ஆண்டவரே. எதையுமே அனுப்பாமல் என்ன மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நானாக இந்த ஜனங்களெல்லாம் பெற்றெடுத்தேன். அவர் ஒரு இடத்துல கேட்குறாரு, இந்த ஜனங்களெல்லாம் நானாக பெற்றெடுத்தேன், எனக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பை நீங்கள் கொடுத்துருக்குறீங்களே, அதனால் என்னோட கூட இருப்பதற்கு ஒருத்தரை அனுப்பணும்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னது உண்டே. என்னை இப்படி சொல்லி அழைத்தீங்களா ஆண்டவரே, உங்களுடைய கண்களில் கிருபை கிடைக்கும்னு சொல்லி, ஆனால் எதுவுமே என்னால் பார்க்க முடியல. அதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு 14ஆம் வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். நீர் எங்களோடு, அடுத்த 16ஆம் வசனத்தில் பாருங்கள், நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்று சொல்லி மோசே கேட்குறாரு. ஆண்டவரே, நீங்கள் எங்களோட வரணும். எப்படி நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுடைய அந்தஸ்தே மேலானதாக மாறும். எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள், அடையாளங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நடக்கும். இப்படி நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோமா மோசையை போல? ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக, வசனத்தை சொல்கிறோம், அதை உணர்ந்து சொல்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவர் கேட்குறாரு 18ஆம் வசனத்தில். 17ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசையை நீக்கி, நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னு சொன்னாலும் அவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? 18ஆவது வசனம், அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். உங்களுடைய சமூகம், உங்களுடைய பிரசன்னம் எல்லாம் எனக்குள்ளே இருக்குது, எனக்குள்ளே வருது. ஆண்டா, உங்களுடைய மகிமையை என்னால் பார்க்கவே முடியல ஆண்டவரே, என் கண்ணை கொஞ்சம் திறங்க, உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணுன்னு தான் வந்திருக்கிறேன். நம்ம இந்த நாளில் எதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய மகிமையை பார்க்கணும். பார்க்கறது மாத்திரமல்ல, அதை பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அது என்னோடு எப்போதும் தக்க வைத்து கொள்ளும்படியான கிருபையை கர்த்தரிடத்தில் கேட்கணும். ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நிறைய பேர் அந்த பெற்றுக்கொண்டதான அந்த ஆசீர்வாதத்தை அவங்க தக்க வைத்து கொள்ளாமல் அதை பாதுகாப்பதற்கு தவறி போனதுனாலே தேவனுடைய மகிமையை இழந்து போயிட்டாங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நம்ம விதமாக வாசிக்கிறோம், ஏன் மகிமையை இழந்தார்கள் என்று சொல்லி. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறினார்கள்.
அப்போது தேவன் நமக்கு கொடுத்ததான மகிமை அதை உணர முடியாமல் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதை பாதுகாக்க தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவத்தினாலே தேவனுடைய மகிமையை நாம் இழந்து போயிருக்கிறோம். அதை தான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு உணர்த்துகிறார். என் மகிமையை நான் உனக்கு கொடுத்தேன், அந்த மகிமை எங்கே? ரட்சிக்கப்பட்ட நாளில் சந்தோஷம், ஜெபித்த உடனே பதில் வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஜெபத்துக்கு பதிலே வரமாட்டேனுது. பதில் வரலனாலும் பதிலுக்கு ஏறுக்கு மாறாக நடக்குதே. இது ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில்? இப்படிப்பட்டதான கேள்விகளோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க. என் வாழ்க்கையில் நான் ஜெபித்து தான் எல்லாத்தையும் செய்கிறேன், எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு தான் நான் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டேன். ஆனால் நீங்கள் கொடுத்ததான இந்த சந்தோஷத்தில், சமாதானத்தில் ஏன் ஆண்டவரை என்னால் நிலைத்திருக்க முடியல? அப்போது தேவன் சொல்கிறாரு, ஜனங்களுடைய பாவத்தினாலே மகிமை இழந்து போய்விட்டீர்கள், உங்களுடைய பாவங்களினாலே. நான் ஒரு பாவமும் செய்யலையே, நான் எல்லாமே சுத்தம் உள்ளவனாக இருக்கிறேன். உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்குறேன், உங்களை ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்கிறேன். ஏன் பின்ன எனக்கு இப்படி இருக்குது? இன்னும் இருக்குது. உன்னுடைய அஸ்திபாரத்தில் மறைந்திருக்கிற சில தீமையின் காரியங்கள், சில பாவ காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதை நீ அறிந்து அதை உன்னை விட்டு வெளியேற்றும்படியாக இந்த நாளிலே நான் உனக்கு சில காரியங்களை போதித்து நடத்தி கொண்டு வருகிறேன். சில நேரத்தில் அவர் குட்டுறது பெரிய தாங்க முடியாத ஒரு வழியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குட்டை நம்மள அநேகர் வாங்கியிருக்கிறோம். கர்த்தரிடத்தில் போய் கதறோம், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என்ன இப்படி அடிக்கிறீங்க? அந்த மாதிரி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா யாராவது? தாங்க முடியாத பிரச்சனை நேரத்தில் நான் போய் அப்படி தான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஏன் ஆண்டவரே என்ன இப்படி அடிக்கிறீங்க? மனுஷன் என்ன அடித்தானா கூட பரவாயில்ல, ஆனால் நான் உங்களெல்லாம் நம்பி வந்திருக்கிறேன், உங்கள் ஊழியத்தெல்லாம் நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன், உங்களுக்கெல்லாம் ஊழியம் செய்கிறேன், என்ன ஏன் ஆண்டவர் இப்படி கொட்டுறீங்க? இப்போ ஆண்டவர் சொன்னார், என்னுடைய மகிமையை நான் உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்த போகிறேன், என் மகிமை நீ பார்க்க போகிற. ஹல்லேலூயா. இந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையில் தென்பட்டுச்சுன்னா, தெரிஞ்சிச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு அற்புதம் நடக்காமல் இருக்கலாம். இன்றைக்கி ரொம்ப நாளாக ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க, ஆண்டவரே இது வேணும் அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் ஜெபிக்கிற அற்புதங்கள் ஒன்றுமே நடக்காமல் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், இங்கே ஒரு கல்யாண வீட்டுக்கு இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இயேசுவுக்கு சொந்தக்காரங்க வீட்டு திருமணம் அது. அந்த ஊரில் திராட்சரசம் என்பது மிகவும் கனத்திற்குரிய ஒரு பொருளாக இருக்கிறது. எது இல்லைனாலும் திராட்சரசம் அவங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இவங்க அழைத்ததுக்கு மேலே திடீர்னு ஜனங்க வந்துட்டாங்க. அவனும் தண்ணியெல்லாம் ஊற்றி ஊற்றி பார்த்துருப்பான், இனிமேல் தண்ணியெல்லாம் ஊற்றினா தண்ணி தான் இருக்கும், திராட்சரசமே இருக்காது. அதனால் அவன் என்ன சொல்கிறான், அதை தெரிந்ததான இயேசு கிறிஸ்துவனுடைய தாயார் மரியாள், அவங்க போய் இயேசப்பா கிட்ட சொல்கிறாங்க, அவங்களுக்கு திராட்சரசம் குறைஞ்சி போயிடுச்சப்பா, நம்ம சொந்தக்காரங்க ரொம்ப வேண்டியவங்க, திராட்சரசம் குறைஞ்சி போயிடுச்சு. அந்த அம்மாவுக்கு தெரியும் தன்னுடைய மகன் ஒரு மகிமையின் மைந்தனாக எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் மகிமையினால எல்லாவற்றையும் நிரப்ப அவருக்கு போதுமான கிருபைகளும் மகிமையும் அவரிடத்தில் இருக்கிறது. அப்போது அவர்கிட்ட போய் கேட்டவொடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்திரீயே எனக்கு என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஷர்களை பார்த்து, அந்த வேலைக்காரர்களை பார்த்து, நீங்கள் இந்த ட்ரம்மிலெல்லாம் தண்ணீர் ஒப்புங்கப்பா அப்படின்றாரு. எல்லாரும் தண்ணீர் ஒப்புன உடனே இப்போ கொண்டு போய் இதை பந்தி விசாரிப்புக்காரன் இடத்துல கொடு அப்படின்றார். இப்போ இந்த திராட்சரசமாய் மாறின தண்ணீர் எங்கேருந்து வந்துச்சு, யார் கொடுத்தது அப்படின்னு அந்த தண்ணியை ஊற்றி மொண்டுகிட்டு போன வேலைக்காரங்களுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது.
இப்போ அதை சுவைச்சி பார்த்துட்டு அந்த மணவாளனுடைய நண்பர்கள் சொல்கிறாங்க, எல்லாரும் முதல்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறத கொடுப்பாங்க, கடைசியில் தான் ருசி இல்லாததை கொடுப்பாங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் ருசி இல்லாததெல்லாம் கொடுத்துட்டு ருசி உள்ளதை இவ்வளோ நேரம் வச்சுருந்தீங்களா? அது எங்கே வச்சுருந்தீங்க? அப்போ அந்த வேலைக்காரன் சொல்லுவான், இது அவனுக்கு இயேசுவை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், அவனுடைய மகிமையை குறித்து கூட தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அறக்குறையாக தெரிஞ்சிருக்கலாம். அப்போ சொல்கிற பாருங்க, அந்த 11ஆம் வசனத்தில், இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம், ஒரு விடுதலை, ஒரு உயர்வு வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன வெளிப்படணும் தெரியுங்களா? உங்களுடைய பணமோ உங்களுடைய அந்தஸ்தோ அல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன அற்புதம் வேணும்? உங்கள் பிள்ளையுடைய கல்யாணம், மாப்பிள்ளை கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல, அப்படியே கிடைச்சிருந்தாலும் கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. என் பொண்ணு என் வீட்டில் இருக்கிறா, மாப்பிள்ளை அவங்க வீட்டில் இருக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கும் பொழுது உங்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டால் ஒழிய எந்த அற்புதத்தையும் உங்களால் பார்க்கவே முடியாது. அப்போ இதற்காக தான் நம்ம இந்த நாளில் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தேவை உண்டு. எல்லாருடைய திருமண வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எல்லா குடும்பத்திலையுமே ஏதோ ஒரு போராட்டங்கள் இருக்கிறது, எல்லாருடைய தொழிலிலுமே ஏதாவது ஒரு எதிர்ப்புகள் இருக்கிறது, எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒவ்வொரு பெற்றோர்களையும் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, கண்ணீர் விட்டு பக்கம் பக்கமாக எழுதுவாங்க, என் பிள்ளைக்கு இப்படி இருக்குது, என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கலை, என் பிள்ளைக்கு நான் பொண்ணு பார்த்தேன், மாப்பிள்ளை பார்த்தேன், வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதனால் எனக்கு ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருக்கு. இப்படி தான் நிறைய பெற்றோர்களுடைய இருதயங்கள் இருக்கிறது. இந்த நாளில் நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கொடுக்குறேன். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய திருமண வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். வெளிப்பட்டால் ஒழிய இந்த அற்புதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியலாம். பாருங்க, 1ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இழுவோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. திரளான எலும்பு கூட்டங்கள். அந்த எலும்பு எப்படி இருக்குதான், மிகவும் உலர்ந்து போய் காய்ந்து போய் மேலே இருந்ததான பச்சையான அந்த தோலோ அந்த இரத்த நாளங்களோ எதுவுமே இல்லை. இப்போ அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையே இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தீர்க்கதரிசியை பார்த்து, மனுபுத்திரனை இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். நல்ல எரேமியா, அது எசேக்கியேல் நல்ல பதில் சொல்கிறாரு கர்த்தரிடத்தில். நானாக இருந்திருந்தா அதுக்கு விளக்கம் கொடுத்து, ஆண்டவர் இப்படிலாம் காஞ்சி போயிருக்குதே, இது எப்படி உயிரடையுமா இல்லைங்களா, இதை திருத்தவே முடியாது ஆண்டவரை, உலகத்தில் எது நடந்தாலும் இது நடக்கவே நடக்காது, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமே நடக்காது, அவங்களுக்கு நடந்திருக்கலாம், இவங்களுக்கு நடந்திருக்கலாம், சாட்சியெல்லாம் கேட்டுக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் இருக்கிற எலும்பு அது உலர்ந்து போனதாக இருக்கிறதே, அதில் ஒரு மாற்றமே இல்லையே அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் எசேக்கியேல் சொல்கிறாரு, ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவேன் என்றேன். இப்போ அடுத்ததாக தீர்க்கதரிசிக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரு. உலர்ந்த எலும்பை பார்த்து நீ என்ன பண்ண, தீர்க்கதரிசன உரை அப்படின்னு சொல்கிறார். உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்களுடைய மாம்சத்தை உண்டாக்கி
உங்களை தோளினால் மூடி உங்கள் ஆவியையும் கட்டளிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். இப்போ எசேக்கியேலுக்கு ஒரு பெரிய வேலையை கொடுக்குறாரு. யாரை பார்த்து பேச சொல்கிறார் தெரியுங்களா? எது உயிர் அடையாமல் இருக்குமோ அப்படின்னு இவர் நினைக்கிறாரோ அதை பார்த்து நீ என்ன பண்ணு, சொல்லு, உயிர் அடையும், உன் மேலே எலும்புகள், உன் மேலே நரம்புகள் வரும், உன் மேலே சதைகள் வரும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து சொல் அப்படின்றாரு. தீர்க்கதரிசி சொன்ன உடனே காற்று திசைகள் நான்கிலும் இருந்தும் காற்று புறப்பட்டு வந்து அந்த எலும்புகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்ட வைத்து, அவைகள் மேலே சதைகளை வைத்து, அதன் மேலே இரத்த நாளங்களை வைத்து, அது மேலே எல்லா காரியத்தையும் வைத்து, அவைகள் எல்லாம் ஒரு பெரிய சேனையாய் எழுந்து நின்றது. எசேக்கியேல் பயந்திருப்பார். ஆண்டவர் அற்புதம் செஞ்சார்னா அப்படிப்பட்ட அற்புதத்தை தான் ஆண்டவர் செய்வார். இதற்கு தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாமல் இருக்கிறதுனால தான் நம்ம உலர்ந்து போன எலும்புகளை போல, யாராலையும் சரி செய்ய முடியாத ஆண்டவரை. ஒரு விஷயம், ஒரு சகோதரனை ஜெபிக்கும்படியாக கூட்டிகிட்டு வந்தவங்க. அந்த கடைசியில் தான் அவர் படுக்க வச்சிருந்தோம். அவர் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணார், நீ ஏன் இப்படி லபலபான்னு கத்திக்கிட்டே இருக்கிற? அந்த இயேசு கிறிஸ்துவே மறுபடியுமா பிறந்து வளர்ந்தாலும் இந்த மனுஷனுக்கிட்ட, இந்த மனுஷன் மேலே செய்திருக்கிறதான சூனியத்தை மாற்ற முடியாது. இவனுக்காக மாவு உருண்டை பண்ணி இவனை வண்டியில் ஏற்றிட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சூனியம் பண்ணும்பொழுது ஒரு மனுஷனை கெடுக்கணும்னு நினச்சா அந்த மனுஷன் உருவத்தில் ஒரு பொம்மையை செய்வாங்க. அதுக்கு கை, கால், தலையெல்லாம் வச்சு, கண்ணெல்லாம் வச்சு, அது என்ன பண்ணுவாங்கன்னா 2 சக்கரை மாதிரி வச்சு ஒரு பாடை மாதிரி கட்டி அது மேலே ஏற்றிடுவாங்க. ஏற்றிட்டு இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி இதை கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சுடுவாங்க. குறிப்பிட்ட நாளில் இந்த 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 அந்த மனுஷனுடைய பேர் தரிக்கப்பட்ட அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அழிவு உண்டாகும். அப்போ அவர் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறாரு, நீ ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கிற? போய் தூங்கு, சும்மா தொண்டை தண்ணி போக இப்படி கத்திக்கிட்டே இருக்கிறது, உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ நான் சொன்னேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரால் செத்து போன அந்த பாடையில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த மாவு உருண்டையில் ஒரு புதிய உயிரை கொடுத்து என்கிட்ட ரிட்டர்ன் கொண்டு வர போகிறார், நீ வாயமூடு அப்படின்னு சொல்லி ஜெபிச்ச உடனே அதுக்கப்புறம் அப்படியே முனைகிட்டு அப்படியே படுத்துட்டார். அந்த ஆவி அவரை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மந்திர கட்டிலிருந்து அந்த மகனுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்தார். ஹல்லேலூயா! இது வாஸ்தவம், இது நடக்காத ஒன்று அல்ல, நடந்த ஒன்று. நம்முடைய ஆலயத்தில் அந்த கடைசி அந்த ஜன்னல் ஓரத்தில் தான் அவர் படுத்திருந்தாங்க. அப்போது ஜெபித்த உடனே கர்த்தருடைய மகிமை அந்த மனிதனை எந்த இடத்துல மாவு உருண்டை செஞ்சு கட்டி வச்சுருந்தாங்களோ அந்த இடத்துல படுத்துக்கிட்டு இருந்ததான அந்த மகனை உயிரோடு எழுப்பி ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து வச்சார். இது ஆவி மண்டலத்தில் நடக்குது, கண்களினால் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது அந்த காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சரி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! இப்போ உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குதான்றது தான் அடுத்த கேள்வி. நீங்கள் யாரை நோக்கி ஜெபம் பண்ணுறீங்க? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நானும் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக நானும் கண்ணீர் விட்டு அழுது உபவாசம் பண்ணி பொருத்தனை பண்ணி எல்லாத்தையும் பண்ணி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு அசைவு கூட வரலையே அப்படின்னா காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய இருதயத்துக்குள்ள விசுவாசம் என்பது கிடையாது. விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்ன காரியத்தை அதை உருவாக்குவார். வானத்துக்கு மேலே இருந்தாலும் சரி, பூமிக்கு அடியில் பாதாளத்தில் இருந்தாலும் சரி, அவர் உங்கள் அண்டையில் கொண்டு வந்து சேர்க்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆமாம், கடந்த நாட்டில் கூட ஒரு தம்பி இங்கே வந்தார், நாகர்கோவிலேருந்து வந்தார். அந்த மகனுக்கும் பயங்கரமான சூனிய கட்டுகள். நான் உங்களுக்கு
என் செல்ஃபோனில் அந்த தம்பியினுடைய ஃபோட்டோவை நான் வச்சுருக்கேன். அந்த பையனுடைய சரீரத்தில் பிசாசு குறி போட்டு அடையாளங்களெல்லாம் போட்டு அந்த மகனுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை எங்கேயோ இருந்து கொண்டு ஒரு மந்திர சூனியக்காரன் இந்த மகனுக்கு செய்துக்கிட்டே இருக்கிறான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மகனுடைய கையில் இந்த மாவு உருண்டையில் செஞ்சு தலை 2 கை இதெல்லாம் அப்படியே அந்த அந்த மகனுடைய கையில் இருக்குதுங்க. மேலெல்லாம் கீறி கீறி இருக்குது. இது எப்படி செய்யப்பட்டது? அந்த செய்தவர் இந்த மகனை குறித்து செய்து இவனை எப்படியாச்சுக்கும் பழி எடுத்து இவனை இந்த உலகத்தில் இல்லாதபடிக்கு இவனை அழிச்சு போடணும். அப்போது பிசாசு நம்ம மேலே ஏற்கனவே குறி போட்டு வைத்திருக்கிறான். நிறைய பேர் காலையில் எழுந்த உடனே என் மேலே இப்படி கீரலாக இருக்குதுன்னு வாங்க. இல்லைன்னா வெளியிலேருந்து ஏதோ ஒரு கூப்பிட்ட சத்தம் ஒன்று கேட்கும். இவங்க தூங்கிட்டு தான் வரேன் அப்படின்னு எழுந்துச்சு போவாங்க. இதெல்லாமே பிசாசினிடத்திலிருந்து உங்களுக்காக கொடுக்கப்படுகிற அழைப்பு. உங்கள் வேலை அவன் குறி போட்டு வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த மகனுடைய அந்த காது பகுதியில் இப்படி பெரிய வட்டமாக கருப்பாக ஒரு மச்சம் மாதிரி இருக்குது. அந்த பையன் பிறந்த உடனேயே அந்த மகனுடைய அந்த காது பகுதியில் அப்படியே கருப்பாக அதில் முடியெல்லாம் வளர்ந்துருக்குது. இப்போது அந்த மகன் வளர்ந்துட்டான், வாலிப பையன். இப்போ என்ன பண்ணுவான்? அதை டெய்லி ஷேவ் பண்ணிவிடுவான், இல்லைன்னா அந்த முடி பெருசாக வந்துகிட்டே இருக்கும். அதை மாற்றுறதுக்காக ஏதோ ஒரு க்ரீமை அவனே ரெடி பண்ணி அதை போட்டுக்குவான். அப்போ அந்த தோலோட இந்த இதுவும் அப்படியே அது இணைஞ்சு போயிடும். அவன் மேலே இருக்கிற பிசாசுடைய குறியை அவனால் அழைக்க முடியல. மேம்போக்காக அழைச்சிருக்கிறான். நான் சொன்னேன், நீ அதை அழிக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால தான் அதை அழிக்க முடியும். அப்போ நீ என்ன பண்ணணும்? கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து அது மேலே தேய்ச்சி, எஸ்ஸப்பா உங்கள் இரத்தத்தினாலே இந்த பிசாசினாலே என் மீது போடப்பட்டிருக்கிற இந்த அடையாளங்களை இயேசுவின் நாமத்தினாலே அழித்து போடும்படியாக நான் சொல்லி ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நீ தொடர்ந்து ஜெபிக்கணும். இது சாதாரணமான ஜெபமாக இருக்கக்கூடாது, இது வைராக்கியமான ஜெபமாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். இப்போ இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய மகிமையை பார்க்கணுன்னா உங்களுடைய ஜெபம் இன்டென்சிவாக இடைவிடாமல் போராடி ஜெபிக்கணுங்க. இப்போ அரசாங்கத்திலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு ஜனங்க எவ்வளோ ஆவலாக போவாங்க. 10 மணிக்கு தான் அவன் வந்து திறந்து அதை கொடுப்பான். காலையில் 4 மணிக்கெல்லாம் போய் நின்றுக்குவாங்க வரிசையில். பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த 1000 ரூபா கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இதை பெற்றுக்கொள்றதுக்கு கூட நிறைய பேர் போட்டுக்கிட்டு வந்து தங்களுடைய ஆதார் கார்டு, தங்களுடைய ரேஷன் கார்டு எல்லாத்தையும் கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க இருக்கிறாங்க. அதில் ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்குது, ஒரு சிலருக்கு கிடைக்கல. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதை வாங்குவதற்கு நமக்கு எவ்வளவு ஒரு பிரயாசம், ஒரு பிரயத்தனம் பட்டோம். அது வந்தால் எனக்கு மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாய் எனக்கு செலவுக்கு உதவுமே. வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அதை போய் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதில் காட்டுகிறதான ஆர்வம் தேவனுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இல்லாமல் போய்விடுகிறது. விடிய முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ 3 மணி ஆகும், வேகமாக போய் அந்த இடத்துல போய் நிற்கலாம். இந்த தண்ணி பிடிக்கிற இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அந்த குடத்தை வச்சுட்டு வந்தால் எவ்வளோ எடுத்துக்கிட்டு போயிடுவான்ட்டு அந்த இடத்துல சின்ன சின்ன தகர டப்பாலாம் வச்சுருப்பாங்க. பார்த்துக்கிங்களா? அது காலனாவுக்கு போகாது அந்த டப்பா. ஆனால் அந்த டப்பாவை கொண்டு போய் அங்கே வச்சுருப்பாங்க. ஏன் டப்பா இங்கே இடத்துல ஏன் டப்பா இருக்குது, நான் நிற்கணும். அப்போ இவ்வளோ நாள் எங்கே போனேன், எனக்கு கொஞ்சம் எங்கள் சலுப்பாக இருந்துச்சு, வெளியில் இருந்தேன் வந்துட்டேன் அப்படின்னு போய் அது எவ்வளோ ஆர்வமாக பெற்றுக்கொள்கிறாங்க. அதை விட ஆர்வம் நமக்கு மகிமையை காணும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீராத ஒரு வாஞ்சையும் ஒரு ஆசையும் நமக்கு தேவைப்படுகிறது. இப்போ இந்த நாளில் உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கிறதா, அந்த விருப்பம் இருக்கிறதா? சும்மா தலையாட்டலாம், எனக்கு வாஞ்சை விருப்பம் எல்லாம் இருக்குது, என்னெல்லாம் கேட்குறீங்களோ எல்லாம் என்கிட்ட இருக்குது. ஆனால் உள்ளத்துக்குள்ளே பார்த்தா தான்
தேவையில்லாத குப்பை, கூளம், அசுத்தம், மன்னிக்க முடியாத சுபாவம், கசப்பு, வைராக்கியம், பெருமை, இது எல்லாமே உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன் என்னோட பேசுங்கன்னு அவர் எப்படி பேசுவார்? நீ முதலாவது உனக்குள்ளே இருக்கிறதான அந்த விக்கிரகத்தை எடுத்து வெளியேறி வீசி எறி. அது உன் கையால் தான் நீ தூக்கி போடணும். ஏன்னா அதை கொண்டு வந்து வச்சதே நீ தான், அது மேலே ஆசைப்பட்டதே நீ தான். இது வந்தால் என் குடும்பத்துக்கு நல்லா இருக்கும், இது வந்தால் என் குடும்பத்தில் ஒரு சண்டை நல்லா போடலாம், இது வச்சு பேசினா நல்லா பேசலாம். அப்போ இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், பேசுகிறதுக்கு ஒரு புடி வேணும் இல்லைங்களா? அதனால் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து அவங்க யோசித்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னு பார்ப்பாங்க, கவனமாக கேட்பாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்குறத விட பிசாசுடைய வார்த்தையை அதிகமாக கேட்பாங்க. என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு அப்படியா அப்படின்னா அப்படியே தொடர்ந்து போயிடும். திருப்பி தேவனுடைய மகிமை இழந்து போயிடுறாங்க. அப்போ நமக்குள்ள யார் இருக்கிறா? மகிமையின் தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. கொலோசியருக்கு எழுதினதான நிருபத்தில் 1 அதிகாரம் 27 வசனம் பாருங்க. புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். இப்போ நமக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம் தெரியுங்களா? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார். இப்போ உங்களுக்குள்ள மகிமையின் நம்பிக்கை இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவரையும் வாங்கிக்கிறோம், மேற்கொண்ட பிசாசுடைய ஆவியும் நமக்குள்ள இருக்குது. சர்ச்சுக்கு வரும்பொழுது நல்ல வார்த்தைகளை பேசிகிட்டே இருக்கிறோம், வீட்டுக்கு போனவன அந்த மோடு மாறிடுது. அப்படியே அங்கே போனவன வாயை திறந்து பேசுகிற வார்த்தை இருக்குது பாருங்க. உலகத்திலேயே யாரும் பேசாத வார்த்தையை இந்த விசுவாசின்னு சொல்கிறவர் சர்ச்சில் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருந்த அந்த வாயில் வீட்டுக்கு போனவுடனே இல்லை தண்ணி பிடிக்கிற இடத்துல இல்லைன்னா வீட்டில் வர சண்டையில் அந்த மோடு மாறிடுது. இனிமேல் நீ பரிசுத்த ஆவியை பற்றி பேசாத, இனிமேல் இந்த ஆவியை பற்றி பேசு, பேய பிசாசு அதை இதை கண்ணா அப்படின்னாலும் பேசுவாங்க. ஆனால் இங்கே உருக்கமாக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை உங்களுடைய மகிமை எனக்கு காண்பிங்க. ஆண்டவர் மகிமை எப்படி ஆண்டவர் காண்பிப்பார்? தேவனுடைய மகிமை நமக்குள்ளே வரணும்னா மகிமையின் நம்பிக்கையாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் ஒழிய தேவனுடைய மகிமையை நம்மளால் ஒரு நாளும் பார்க்கவே முடியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செத்துப்போன நிலைமையில் இருக்கலாம். அது உயிர் பெற்று வரவே வராது. நரி முழுங்கின சேவல் கூவுமா அப்படின்வாங்க இல்லைங்களா? நம்ம என்ன சொல்லுவோம்? கூவாது, அதே முழுங்கி போயிடுச்சு. நரி முழுங்கி போயிடுச்சு. நரி வாயில் போனால் அது எப்படி வெளியே வரும்? நான் என்ன சொல்கிறேன், நரி முழுங்கின சேவலாக இருந்தாலும் சரி, பெரிய பிசாசினால் முழுங்கப்பட்டதான சேவலாக இருந்தாலும் சரி, அந்த சேவலை உயிரோடு உங்கள் குடும்பத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு தேவனுடைய ஆவியானவர், உங்களுக்குள் வாசமாக இருக்கிற மகிமையின் ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். ஏன் இந்த காரியம் எப்படி நமக்கு சொல்லப்படுகிறது? இந்த தேவனுடைய மகிமை 24/7 24 மணி நேரமும், மாதத்தில் 7 நாளும், வருஷத்தில் 365 நாளும். இன்னும் எத்தனை வருஷம் நீங்கள் இருக்கிறீங்களோ அத்தனை நாள் நீங்கள் போட்டு பெருக்கிக்குங்க. உங்களுக்குள்ள இந்த மகிமையின் ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அவர் உங்களை விட்டு போவதே இல்லை, எடுப்படவே மாட்டார். ஒன்ஸ் உங்களுக்குள்ளே என்டர் ஆகிட்டாருன்னா நீங்கள் அவருடைய செயல்பாட்டை நீங்கள் தடுத்து வச்சிடலாம். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செயல்பட வேண்டாம், நான் என் சொந்த ஆவியினாலே, என் சொந்த முயற்சியினாலே நான் இதை வாங்க போகிறேன், நான் இதை செய்ய போகிறேன், நான் இதை கட்ட போகிறேன் அப்படின்னு நாமளே முயற்சி பண்ணும்பொழுது
ஆவியானவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு, அவர் அப்படியே ஆஃப் ஆகிடுவார். ஏதோ இந்த மக பேசுகிறாங்களாம், ஏதோ அவங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையில் பேசுகிறாங்களாம், அவங்க பணத்தை நம்பி ஓடுறாங்களாம், அவங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு வாதாடுறதுக்குன்னு யாரெல்லாம் இருக்கிறாங்களாம். ஆனால் இந்த கேஸை அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு ஆவியானவர் அப்படியே அமைதலாக இருந்தார். ஆவியானவர் அமைதலாக இருந்துட்டா நம்முடைய வாழ்க்கை எல்லாமே அமைந்து போயிடும், அணைந்து போயிடும். எந்த ஒரு மாற்றமும் நம்முடைய வாழ்க்கையில் வர முடியாது. நமக்குள்ள இருக்கிற மகிமையின் நம்பிக்கையானவர் செயல்பட ஆரம்பித்தால் ஒழிய நம்முடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொண்டு நடக்க முடியாதபடிக்கு அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளை தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. இந்த மகிமை என்பது ஏதோ ஒரு உணர்வு பூர்வமான காரியம் அல்ல, இல்லைன்னா இது ஏதோ ஒரு பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் அல்ல. 24 மணி நேரமும் உங்களுக்குள்ளிருந்து உங்களுக்காக செயல்பட்டு உங்களுடைய யுத்தத்தை செய்யக்கூடியதான மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேலிருந்து 24 மணி நேரமும் செயல்படணும்னு அவர் விரும்புகிறாரு. ஆனால் அவரை செயல்படுத்துறதுக்கு நாம் விரும்புகிறதே கிடையாது. நான் என் பலத்தினால் செஞ்சுக்கிறேன், எனக்கு இருக்கிற பணத்தினால் இதை செய்ய முடியும், என் சொந்தக்காரங்க பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட சொல்லி இந்த கேஸை நான் முடிச்சிடுவேன். ஆண்டவர் அமைதலாகிடுவார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மளை எப்படி அழைத்திருக்கிறாரா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனமும் 13ஆம் வசனமும் வாசிக்கலாம் பாருங்க. எடுத்துட்டீங்களா? 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இப்போ தேவன் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பரலோக முத்திரை போட்டு கொடுத்துட்டாரு. என்ன போட்டிருக்கிறாரா இல்லை என்ன எழுதியிருக்குதுன்னு நிறைய பேத்துக்கு தெரியல. சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறாங்க. என்ன சர்டிஃபிகேட்டு? என்னுடைய மகன், என்னுடைய மக அப்படின்னு சொல்லி அந்த முத்திரை இந்த பூமியில் யாராலையும் போட முடியாது. பரலோக முத்திரையினாலே அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம சாதாரணமானவங்க போல நீங்களும் நானும் பயந்துக்கிட்டே இருக்கிறோம். சின்ன ஒரு காரியம் வந்தாலும், சின்ன ஒரு தலைவலி வந்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த நேரத்தில் நான் யாருன்றதையே மறந்துடுறேன். அப்போ எப்படி தேவனுடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படும்? தேவனை 100க்கு 100 நம்ம பாடுறோம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் நடத்துங்கப்பா. இந்த பாட்டெலாம் பாடுறோம். 100க்கு 100 இல்லை, 100க்கு 2% கூட நம்ம தேவனை நம்புறதே இல்லை. தேவனாலே நடப்பிக்க போகிறதான அற்புதங்கள் அடையாளங்கள் இந்த பூமியில் திரளாக இருக்கிறது. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து செய்ததான அற்புதங்கள் எல்லாம் எழுதுனா இந்த பூமியை கொள்ள முடியாதான், அவ்வளோ அற்புதங்களை செஞ்சு வச்சிருக்கிறாரு. பின்ன இங்கே இதிலோண்டு பைபிளில் எப்படி 4 வசனத்தை மாத்திரம் எழுதி வச்சிருக்கிறாரு? இதுலேயே பார்த்து உங்களுக்கு விளங்கலைன்னா அவர் எல்லாத்தையும் செஞ்சதை பார்த்தா நமக்கு மூளை குழம்பி போயிடும், பைத்தியம் பிடிச்சிக்கும். அவர்கிட்டயே பார்ப்போம், ஆண்டவர் இப்படி இல்லாமல் செஞ்சீங்க, இப்படி இல்லாமல் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்து அவர்கிட்டயே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்பயும் அப்படி தான் இருக்கிறோம். அவர் சொல்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை. சொல்கிறோம், அறிக்கை செய்கிறோம், ஜெபத்தில் சொல்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம அபியாசிக்கிறதே இல்லை. தேவனுடைய மகிமையை நீங்களும் நானும் பார்க்கணும்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம்,
இல்லைன்னா தேவனுடைய மகிமையை நம்மளால் பார்க்கவே முடியாது. அப்போ தேவனுடைய மகிமையை நீங்களும் நானும் பார்க்கணும். அப்போஸ்தலர் நடபடிகளில் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் பாருங்க. 171ஆம் பக்கத்தில் இருக்குது. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான். இப்போ எதில் அவன் நிறைஞ்சிருந்தார்? பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராய் எங்கே பார்க்குறாரு? வானத்தை அண்ணாந்து பார்த்து என்ன பார்க்குறாரு? தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டார். அப்போ இந்த மகிமையை நீங்களும் நானும் பார்க்கணும்னா பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நாம் பார்க்கக்கூடிய ஒரு இடம் மேலே தான். மேலானதையே நோக்கி பாருங்கள்னு வசனம் சொல்லுது, பார்த்தீங்களா? ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கீழானதை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது பன்றியை அடிக்கிற வரலுமே அது என்ன பண்ணுமா? கீழே தான் பார்த்துட்டே இருப்போமா. பன்னி என்னைக்காவது மேலே பார்த்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இனிமேல் பன்னியை பார்த்தா பாருங்கள், அது எங்கே பார்க்குதுன்னு கீழே தான் பார்த்துட்டே போவோம். என்னைக்கு மேலே பார்க்கணும் தெரியுமா? வளர்க்குறவன் அடிக்கிறதுக்காக பிடிச்சி 2 கையை அந்த கை காலெலாம் கட்டி ஒரு கட்டையில் கட்டி அந்த வண்டியில் அப்படி வச்சுன்னொன்னே தான் மேலே பார்க்கும். அப்படியேப்பா, இவ்வளோ நாள் இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லையே. இவ்வளோ நட்சத்திரம் இருக்குது, இவ்வளோ சூரியன் இருக்குது, சூரிய வெளிச்சம் அப்படி இருக்குது, சந்திரன் இருக்குது, இவ்வளோ நாள் நான் பார்க்கலையே, இனிமேல் ஒரு நாளும் பார்க்க முடியாது போ அப்படின்னு கொண்டு போய் அவனை அடித்து போட்டுருவான். இப்போ அப்படி தான் நம்மளும் நிறைய நேரத்தில் நம்ம வானத்தை பார்க்குறதே இல்லை, மேலானதை நோக்கி பார்க்குறதே இல்லை, கீழானவைகளே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த வீடு, இந்த நிலம், இந்த காரியம், அந்த காரியம், பிசாசு நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய காரியங்களை வைத்திருக்கிறான் பூமியில். தேவனை பார்ப்பதை விட்டுட்டு நம்முடைய கண்ணை திசை திருப்பும்படியாக பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அப்போது இந்த மகிமையை பார்க்கணுன்னு தான் மோசே என்ன பண்ணுறாரு? அவர் தேவனிடத்தில் கேட்குறாரு, ஆண்டவரே உங்களுடைய மகிமையை நான் பார்க்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவர், வேற எதையும் பார்க்க தேவையில்லை எனக்கு, உங்களுடைய மகிமையை மாத்திரம் நான் பார்த்தா போதும். நம்மளால் சொல்ல முடியுமா? மகிமை மாத்திரம் நீங்களும் நானும் பார்க்கணும், வேற எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை சுற்றிலும் 1008 பிரச்சனை இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு போராட்டம் இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கலாம், உங்களுடைய விரோதிகள் சொல்ல நீ எப்படி இந்த வீட்டில் இருக்கிறேன்னு பார்த்துறேன்னுவாங்க, சேலஞ்செல்லாம் பண்ணியிருப்பாங்க, உனக்காக மாவு உருண்டை பண்ணியிருக்கிறேன், உன்னை வண்டியில் ஏற்றிட்டேன், உனக்கு சூனியம் பண்ணிட்டேன், உன் கை காலெலாம் கட்டிட்டேன், இனிமேல் கை காலெலாம் வராது அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்காம இந்த மனுஷன் சொன்ன வார்த்தைகளையே கேட்டு 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 கீழானவைகளை பார்த்து கொண்டிருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில் எந்த அற்புதத்தையும் நம்மால் பார்க்க முடியாதபடிக்கு காணப்படுகிறது. இப்போ பழைய ஏற்பாடு காலத்தில் தேவனுடைய மகிமையை அவங்க எப்படி பார்த்தாங்க தெரியுங்களா? ஒரு மேகமாக பார்த்தாங்க, அக்கினியாக பார்த்தாங்க. ஆனால் இந்த நாட்களில் அவர் நமக்குள்ளே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியல. இஸ்ரவேல் ஜனங்களை போலவே நான் பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னீங்கன்னா நம்மளால் தேவனுடைய மகிமையை ஒரு நாளும் பார்க்கவே முடியாது. கர்த்தர் உண்டு என்று நம்புவோம், அவருடைய மகிமை இன்றைக்கும் கிரியை செய்கிறது என்பதை நாம் விசுவாசிப்போம், அவருடைய மகிமையை நம்ம விசுவாசிப்போம். கர்த்தர் அற்புதங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படையாக எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இப்ரு வார்த்தையில் இந்த மகிமையை அழகான ஒரு பெயரினால் அழைக்கிறாங்க. என்ன தெரியுங்களா? ஷெக்கைனா. ஷெக்கைனா.
தேவ மகிமை அப்படின்னு சொல்லி அர்த்தம். நிறைய பேர் பேர் வச்சிருப்பாங்க ஷெக்கைனா. அப்போ அந்த பேருடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய மகிமை அப்படின்னு பேர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை செயல்படுவதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும்னா நம்முடைய இருதயம் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கணும். ஏசப்பா நீங்கள் எப்போ வர போறீங்க? என்ன அந்த மகிமையில சேர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் எப்போ வர போறீங்க? ஆனால் அன்றைக்கி பிசாசு உலக பிரகாரமான பாரங்களையும் கவலைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து தேவனை நோக்கி பார்க்காதபடிக்கு நம்முடைய பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் பார்த்து கொண்டு நம்முடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளும் தேவனுடைய மகிமையை உங்களால் பார்க்கவே முடியாது. இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினாலே நீங்கள் நிரப்பப்பட்டிருந்தால் ஒழிய அந்த ஷெக்கைனா மகிமையை உங்களால் பார்க்கவே முடியாது. இப்போ நீங்கள் எதற்காக வாஞ்சிக்கிறீங்க? உங்களுடைய ஆசை என்ன? பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லைங்களா? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. அப்போ நம்முடைய ஆசை விருப்பம் எல்லாமே தேவனுடைய மகிமையை பார்க்கணும். வேற ஒன்றும் எனக்கு தேவையில்லை ஆண்டவர். இந்த உலகத்தில் பிசாசு நம்மளை மயக்கிறதுக்காக நிறைய காரியங்களை கொடுப்பான். இந்த துணி கடைக்கு போனால் பாருங்க, கும்பல் எவ்வளோ கும்பல் இருக்குது. அதில் அந்த பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கு 80 தான் இருக்கும். 20 ஆம்பளைங்க இருப்பாங்க, 80 பொம்பளைங்க இருப்பாங்க. அந்த கடையில் போய் அவங்க கேட்குறத பார்த்தா எல்லாத்தையும் வாங்குறேன். இதை எடுங்க, அந்த பூ போட்டு வரது எடுங்க, அந்த சிவப்பாக இருக்கிறது எடுங்க, அந்த கோடு போட்டது எடுங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவாங்க. கடைசியில் வேணாம், பக்கத்து கடைக்கு போகலாம் அப்படின்னு போயிடுவாங்க. நான் பேபிகிட்ட சொல்லுவேன், நான் மாத்திரம் அந்த ஆளாக இருந்தால் ஓங்கி வர ஆற விட்டுருவேன். எதுக்காக? எனக்கு பொழப்பு மெனக்கட்டா கொடுக்குறாங்க. அப்போ பேபி சொன்னால் அவங்கள அதற்காக தான் வேலைக்கு வச்சுருக்குறாங்க. வேலைக்கு வச்சுருந்தா இப்படியா வேலை வாங்கிறது? அப்போ நம்முடைய கண்கள் இங்கேயும் அங்கேயுமா பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்படியே எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்தால் கூட அந்த பக்கத்தில் பார்த்த அந்த பச்சை கலருக்கு பாருங்க, அது நல்லா தான் இருந்துச்சு, ஏன் அப்படின்னு அதையே எடுத்துருக்க வேண்டியது தானே. அந்த நேரத்தில் இதுதான் ரொம்ப திக்குன்னு இருந்துச்சு. இப்படி தான் நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய கண்களை மகிமையானதை பார்க்கறத விட்டுட்டு மற்ற காரியங்கள் மேலெல்லாம் பார்க்குறோம். இதனால தான் எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு இடம் எது தெரியுங்களா? துணி கடை தான். அங்கே போய் பார்ப்பேன், அந்த பெண்களெல்லாம் பார்ப்பேன். அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப நல்ல அழகெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக மலை மாதிரி ஒரு குமிச்சு வச்சுருப்பாங்க. அந்த மனுஷனை பார்த்துவாங்க, இதெல்லாம் பிடிக்கலைங்கன்னா பக்கத்து கடைக்கு பார்க்குறேன்னு போயிடுவாங்க. அப்போ நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், இதில் எதுக்காக இவங்க இப்படி இது பண்ணுறாங்க? பச்சை கட்டினாலும் அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும், சிகப்பு கட்டினாலும் நல்லா தான் இருக்கும். இதையே ஒன்று எடுத்துக்கிட்டு போக வேண்டியது தானே? இல்லையே, என்கிட்ட இருக்குதே. அது இன்னும் என்னென்னா, எங்கள் வீட்டில் இருக்கிறதான என் தங்கச்சிக்கு என்ன கலர் புடவை இருக்குதுன்னு தெரியும், எங்கள் அக்கா என்ன புடவை வச்சுருக்கிறான்னு தெரியும். எனக்கு நான் வச்சுருக்கிற சட்ட விதியே எனக்கு தெரியாது. ஆனால் எப்படி இப்படிலாம் பார்க்குறாங்க? ஒரு ப்ராட் மைண்டு வேணுமா? ப்ராட் மைண்டு எதற்கு வேணும் தெரியுமா? தேவனுடைய மகிமையை பார்க்கணுன்றது தான் நம்முடைய ப்ராட் மைண்டாக இருக்க வேண்டும். இப்போ மகிமைன்னா என்ன அர்த்தம்? ஹெவி வெயிட்டு. ஆமாம், அதிகமாக செய்கிறவர். இப்போ இந்த குத்து சண்டையிலலாம் பார்த்தீங்கன்னா
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெயிட் போட்டு வச்சுருப்பாங்க. ஹெவி வெயிட்டில் இருக்கிறவங்களுக்கு சும்மா சாதாரண சின்ன பையனை கொண்டு வச்சோம்னா ஒரே அடியில் அடிச்சுட்டு போயிடுவான். ஏன்னா அவனுடைய அடியை ஹெவி வெயிட்டாக இருக்கும். இப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்தாருன்னா ஹெவி வெயிட்டில் தான் கொடுப்பாரு, அடிக்க போகிறது கிடையாது. நம்மளை நினைப்பதை விட வேண்டுவதை விட மிகவும் அதிகமாக பெருக செய்கிறதான தேவன் அவர் இருக்கிறார். அவர் கையில் கொடுத்துட்டா போதும். 5 அப்பம் 2 மீன் அவர் கையில் கொடுத்தாங்க. அவர் வாங்கி ஆசீர்வதித்து 5000 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு போஷித்து அவங்களை திருப்தி ஆகும்படியாக போஷிச்சாராம். போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த மாதிரி யாராவது ஆண்டவர்கிட்ட போதும்னு சொல்லி இருப்பீங்களா? இருப்போமா? ஆண்டவரை என்னை ஆசீர்வதிச்சது போதும் ஆண்டவரே, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். அது பத்தாது, இன்னும் வேணும். அது பத்தாது, இன்னும் வேணும். 4 வீடு பத்தாது, இன்னொரு 8 வீடை வாங்கணும். 2 கார் பத்தாது, இன்னொரு 8 காரை வாங்குவோம். இப்படி நம்முடைய ஆசைகள் அளவில்லாமல் போய்கொண்டே இருக்கும் பொழுது மகிமையின் மேலே நம்முடைய ஆசை குறைஞ்சி போயிடும்னு சொல்கிறேன். ஆசை இருக்கலாம், ஆனால் அளவு கடங்காத ஒரு ஆசையோடு சிலவங்களாம் இருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு எவ்வளோதான் ஆசீர்வாதம் வந்தாலும் இன்னும் கூட கொஞ்சம் எல்லையை பெரிதாக்குங்க ஆண்டவரே. யாபேசு ஜெபித்த மாதிரி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்குங்க ஆண்டவரே. எப்போ உன் எல்லையை உனக்கு இப்பயே எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல, இன்னும் எல்லையை பெரிதாக்கி என்ன பண்ண போகிற? இல்லை ஆண்டவரே, என் பேரனுக்கு கொள்ளு பேரனுக்கு நான் சேர்த்து வைக்கிறேன். சேர்த்து வைக்கிற அதை அவன் அனுபவிக்கிறானா இல்லையான்னு உன்னால் பார்க்க கூட முடியாது. அவன் ஒரு ஊதாரியாக இருந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுவான். நீ கஷ்டப்பட்டு சொல்லுவ குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்தேன், அவன் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு போயிடுவான். அதனால் நம்முடைய விருப்பம் தேவனுடைய மகிமையை மாத்திர தான் பார்க்கும்படியாக நம்முடைய ஆசை, நம்முடைய கண்கள் அவரை மாத்திரம்தான் பார்க்கணும். இந்த மகிமை இருந்துச்சுன்னா எகிப்தில் இருந்ததான காரிருளுக்கு மத்தியில் கோசேன் அப்படின்ற இடத்துல இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பெரிய வெளிச்சத்தை கொடுத்தார். இப்போ பூமியெல்லாம் காரிருளாய் மூட போகிறது. நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? ஏசாயா 60 அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அப்போ பூமியெல்லாம் எதனால் மூட போகிறதான்? காரிருள்னால் மூடப்பட போகிறது. ஜனங்கள் எல்லாம் மூடிக்கொள்ளும். காரிருள் என்ன பண்ண போகுது? ஜனங்களை மூடும். வருகிறதான ஆண்டில் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை உலகம் முழுசும் பார்க்க போகிறது. ஆனால் அந்த பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். அதை பார்த்துட்டு தூரத்தில் இருக்கிற ஜனங்களெல்லாம் உன்னை தேடி வருவாங்க, அவங்க சொந்தக்காரங்க உன்னை தேடி வருவாங்க. அது வரலும் நீ இயேசுவை பற்றி சொன்னப்போ இயேசு பற்றி பேசுறதுக்கு இந்த பக்கம் வராத போல் சொன்னாங்க இல்லைங்களா? அவங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற வெளிச்சத்துக்கு, உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? எங்களுக்கு அந்த வெளிச்சத்தை பற்றி சொல்லுங்களேன். வெளிச்சம் ஆகிய இயேசுவை பற்றி நம்ம எளிதாக சொல்ல முடியும். இப்போ சொன்ன நம்மளை அடிக்கிறான்ல, திட்டுறான்ல, கை காலம் கட்டி போட்டு உதைக்கிறான்ல. ஆனால் அந்த நாட்கள் வரும், அப்பொழுது காரிருள் பூமியை மூடும், ஜனங்கள் மேலே இருள் வந்து கவ்வும். ஆனால் உங்கள் மேலேயும் என் மேலேயும் கர்த்தருடைய மகிமை இருப்பதினாலே
நமக்குள்ள இருந்து வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது. அந்த வெளிச்சத்தை தேடி ஜனங்கள் நம்ம இடத்துல வருவாங்க. நான் செய்யறதெல்லாம் ஒண்ணுமே ஆகல, நீ செய்யறது மாத்திரம் எப்படி ஆகுது, அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சொல்லணும், ரகசியம் எனக்குள்ள இருக்கிற தேவ மகிமை. அந்த மகிமையை பாரு. அவரை பார்க்கணும்னா நீ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள், மறுபடியும் பெற. பாவத்திலிருந்து வெளியே வா. நீ செய்து கொண்டிருக்கிற பாவம் தான் உன்னுடைய மகிமையை குறைய பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து வெளியே வரணும்னா அவன் பாவத்தை விட்டு வெளியே வான்னு சொன்னால் அவன் எளிதாக நம்புவான். நம்ம ஒன்று போய் வேற ஒன்றும் சொல்லவே வேண்டாம். இயேசுன்னு சொன்னவே நம்புவாங்க. குடும்பம் குடும்பமாக திரளான கூட்டத்தார் தேசத்தில் ரட்சிக்கப்பட போகிறார்கள். இதை தான் வருகிற ஆண்டில் கர்த்தர் தேசத்தில் செய்ய போகிறார். இதை பார்த்துட்டு எதிராளிகள் நம்மளை மனமடி உண்டாக்கும்படியாக, நம்மளை கெடுக்கும்படியாக, ஒழிக்கும்படியாக, அழிக்கும்படியாக நிறைய காரியங்களை செய்வாங்க. இதில் ஒன்று மந்திர சூனியங்களும் செய்வாங்க. தெய்வ பிள்ளைகளை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் எங்கே போய் யாருக்கிட்ட பேசுகிறீங்க, யாருக்கிட்ட உங்களுடைய கையை கொடுத்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறீங்க, யார் இடத்துலேருந்து பொருளை வாங்குறீங்க, ஜெபம் பண்ணாமல் நீங்கள் எதையுமே செய்யக்கூடாது. அவசரப்பட்டு யார் மேலேயும் போய் ஜெபம் பண்ணி தலையில் கை வச்சிடாதீங்க. ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற வல்லமை, பிசாசுடைய வல்லமை பெருசாக இருக்கும், நமக்குள்ளே இருக்கிற மகிமை கம்மியாக இருக்கும். அது ரிட்டர்ன் ஆகி நமக்குள்ளே வந்து தாக்கத்தை ஏற்படுத்திடும். கடந்த நாட்டில் ஒரு சகோதரி ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க. எங்கள் சொந்தக்காரங்களுக்கு நான் நிறைய பேருக்கு நான் ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் எனக்கு ஏவுதலை கொடுக்குறாருங்க பிரதர், எப்படி ஜெபம் பண்ணுறது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் முதலாவது உங்களுடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் போய் சொல்லுங்கள். நல்லது தான் சுவிசேஷன் சொல்கிறது. கேட்குற கூடிய ஆட்களுக்கு நம்ம எப்படி சொல்லணும், தேவனுடைய மகிமையினாலே நிரம்பி இருக்கும் பொழுது நாம் சொல்லுகிற வார்த்தைகள் அவங்களுடைய இருதயத்தை பிளக்கும். நம்ம பேசி கொண்டிருக்கும் பொழுதே அவங்க அழுது ஒப்பு கொடுப்பாங்க, நான் பாவி என்று கதறுவாங்க. இதெல்லாம் வருகிற வருஷத்தில் சபையில் நடக்க போகிறது. ஒவ்வொரு சபையையும் கர்த்தர் திரளாக பெருக செய்ய போகிறார். ஏசாயா, இது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் பாருங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நம்ம அங்கங்கே கன்வென்ஷன் போய், பவனி போய், ட்ரம் அடித்து, ட்ராக்ட் கொடுத்து, இதெல்லாம் முன்னாடி பழைய காலம். இப்போ நமக்குள்ள மகிமை இருந்துருச்சுன்னா ஜனங்கள் தேடி வருவாங்க. உங்கள் சபை எங்கே இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டு வருவாங்க. அப்படிப்பட்டதான ஒரு விசாலமான திட்டத்தை கர்த்தர் வருகிறதான ஆண்டிலே சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்கு முன்பாக நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய மகிமையினாலே நீங்கள் நிரம்பி இருக்கும் பொழுது சபையில், குடும்பத்தில் அனுதினமும் பாருங்க, அனுதினமும் அந்த கடைசி 2 லைன் பாருங்க. ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். என்று சொல்லாமா, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இது நடக்க போகிறது. விசுவாசிச்சிங்கன்னா தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்கலாம். இது எங்கே நடக்க போகுதுன்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் நடக்காது, ஆனால் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க போகிறது. நம்முடைய சபையை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். திரளான ஜனங்கள் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வர போகிறார். இப்போ இருக்கிறவர்களை விட இன்னும் பெரிய பல மடங்கு தேவன் நம்முடைய சபையை ஆசீர்வதிக்க போகிறார். நமக்கு இந்த இடம் போதாது. நம்முடைய இடப்புறமும் வலதுபுறமும் நம்ம என்ன பண்ணணுமா, இடம் கொண்டு பெருக வேண்டும். கர்த்தர் அவ்விதமாகத்தான் நம்முடைய சபையை குறித்து வைத்திருக்கிறார்.
அந்த நாட்டில் அம்மாவும் அப்பாவும் இந்த பக்கத்தில் வந்து இவங்க ஊழியம் செஞ்சப்போ நம்மள அநேகருக்கு அவங்கள தெரியாது. ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறாருங்க. ஒருவேளை நான் இல்லாமல் போகலாம். எனக்கு பின்னாடி என் பையன், அவனுக்கு பின்னாடி யார் ஆண்டவர் கொண்டு வராரோ, எந்த ஊழியக்காரன் இந்த இடத்துல கொண்டு வராரோ, அந்த ஊழியக்காரருடைய கைகளில் திரளான ஆடுகளை, திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதை நான் எனக்காகவோ என் குடும்பத்துக்காகவோ நான் சொல்லலை. தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவனுடைய ராஜ்யம் பெருகும்படியாக நான் சொல்கிறேன். கர்த்தர் திரளான ஜனங்களை அனுதினமும் சபையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறார். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு பெரிய வாக்குத்தத்த வார்த்தை. இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா நீங்களும் நானும் தேவ மகிமையினால நிரம்பி இருந்தால் ஒழிய, அன்னைக்கு சமாரியாவில் கொடிய பஞ்சம். தீர்க்கதரிசி சொல்றாரு, இன்னைக்கு சாயந்தரம் இப்படி ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உடனே அங்கே இருக்கிற வேலைக்காரன் சொல்றாரு, அது எப்படி நடக்கும், இவ்வளோ பெரிய பஞ்சம் இருக்குது, கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்தாலும் இது நடக்காது அப்படின்னு உடனே தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ அதை பார்ப்ப, ஆனால் அதை நீ சாப்பிட மாட்டேன்றார். அதே போல் எதிரிகள் பாளையத்தில் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கே இருந்த கொள்ளை பொருளாதாரம் கொண்டு வராங்க, சீப்பாக வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கோதுமையும் மார்க்கோதுமையும் மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்தது, வாங்க முடியாத நிலைமையில் இருந்தது. இப்போ எல்லாருக்கும் சீப்பாக கொடுக்கும் பொழுது அதை விசாரிக்கும்படியாக அந்த இடத்துல இந்த மனிதனை ராஜா நியமிக்கிறாரு. இவர் பார்க்குறாரு, ஆனால் அந்த ஜனங்கள்லாம் போட்டு மெதிச்சதுனால கூட்டத்தில் இவர் செத்து போயிடுறார். தீர்க்கதரிசி சொன்னது போலவே, நீ உன் கண்ணுனால பார்ப்ப, ஆனால் நீ இதில் சாப்பிட மாட்டேன்னாரு. ஒருவேளை நான் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் நம்பலைன்னா உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க, ஆனால் நீங்கள் சாக மாட்டீங்க, சபையை விட்டு தூரமாக இருப்பீங்க. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு சபையை விட்டுட்டு நான் தூரம் வந்துட்டேனே, இந்த ஆண்டவரை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி வேதனைப்படும்படியான இடத்துக்குள்ள நிறைய பேர் போய் இருக்க போகிறாங்க. இப்படி நடக்க போகிறது. நிறைய விசுவாசிகள் சபையை விட்டு விலகி போவாங்க இந்த வருஷத்துக்குள்ளார, புது வருஷத்துக்குள்ளார. ஆனால் புதுசாக ஆண்டவர் சபைகளை கொண்டு வருவார், புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். அதுதான் என்னுடைய நம்பிக்கையும் விசுவாசமாக இருக்கிறது. நீங்கள் அந்த தேவனுடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும்படியா, பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எவ்விதம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது தேவ மகிமை நம்முடைய குடும்பத்தில், தொழிலில், சந்ததியில் வெளிப்படும்படிக்கு ஜெபிக்க வேண்டும். நான் இந்த மகிமையை பார்க்கும்படியாக விடாமுயற்சியோடு போராடி ஜெபிக்கணும். இந்த மகிமையை பார்ப்பதற்கு நம்முடைய சாதாரண ஜெபம் போதாது. போராடி வலுக்கட்டாயமாக இரவும் பகலும் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். ஏதோ ஆராதனைக்கு வர நேரத்தில், ஏதோ காலையில் ஒரு 5 நிமிஷம், ராத்திரியில் ஒரு 5 நிமிஷம், அப்படி இல்லை. உங்களுடைய எல்லா வேலைகளுக்கு மத்தியிலும் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தேவனை மாத்திரம் நீங்கள் வைராக்கியமாக வாஞ்சியோடு தேடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக இருந்து கொண்டு அவர் செய்ய இருக்கிறதான காரியம் மிகவும் பெரிதாக இருக்கும். இப்படி செஞ்சால் என் வியாபாரத்தை கர்த்தர் பெருக செய்வார். இப்படி இரவும் பகலும் துதிச்சுக்கிட்டு இருந்தால் எனக்காக யார் பேசுவா? தேவன் உனக்காக பேசுவார். தேவன் உன் நியாயாதிபதியாக இருக்கிறார். கர்த்தர் உனக்கு நீதி செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய மகிமை உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது நீ இதுவரையிலும் எந்த நீதிக்காக இயங்கி கொண்டிருந்தையோ, எந்த காரியம் நடக்கணும்னு நினைக்கிறியோ, அந்த காரியத்தை எளிதாக ஆண்டவர் உனக்கு கொண்டு வந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மோசே ஜெபம் பண்ணார் இல்லைங்களா? உங்களுடைய மகிமையை காண்பிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி.
இந்த மகிமை தான் 120 பேர் மேல் வீட்டு அறையில் கூடியிருந்த பொழுது, காத்திருந்த பொழுது அவருடைய மத்தியில் இறங்கி வந்ததாக இருந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாய் உட்கார்ந்திருக்கிற வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவளுக்கு காணப்பட்டு அவள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். சடுதியில் ஒரு பெரிய ஒளி வந்தது. சடுதியில் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவளுக்கு உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. சபை முழுவதையும் நிரப்பப் போகிறது தேவனுடைய மகிமை. உங்களுடைய குடும்பம் முழுவதுமாக நிரப்பப் போகிறது. உங்களுடைய தொழில் செய்கிற இடங்களை தேவனுடைய மகிமை நிரம்ப போகிறது. நீங்கள் அதை குறித்து எதுவுமே பிளான் பண்ணவே வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதான அந்த காரியத்தை மாத்திரம் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி அதற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய எல்லைகளில் கர்த்தர் தம்முடைய மகிமையினாலே நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இதை தான் கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அடுத்த 3ஆவதாக மகிமையை காண ஆயத்தப்பட வேண்டும். மகிமை காண நமக்கு ஒரு ஆயத்தம் தேவை. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவன் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த மகிமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதற்காக ஆயத்தப்பட வேண்டும். என்னுடைய இருதயத்தை உங்களுடைய அன்பினாலே நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். மகிமையினால என் வாழ்க்கையை நிரம்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்க நீங்கள் ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவிக்குள்ளாக நீங்கள் நிரம்பி அந்நிய பாஷை பேசி நீங்கள் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதினதான நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவின் இடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் எல்லாமே ஒன்றுக்கும் உதவாது, அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அன்பு பிரதானமாக வேண்டும், விசுவாசம் வேண்டும். இந்த அன்பும் விசுவாசமும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்துச்சுன்னா அது தேவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கும். பாளையத்தில் காடைகளினால கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுங்களா? இஸ்ரவேல் பாளையத்தை அப்படியே நிரப்பினார். அதுக்கு முன்னாடி எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. வனாந்தரத்தில் எங்களுக்கு வெறும் ஒன்றுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒரு கறி இல்லை. எகிப்தில் நாங்கள் அப்படி சாப்பிட்டோம் இப்படி சாப்பிட்டோம். இவங்க சாப்பிட்டது அங்கே போய் பார்த்துருந்தால் தான் தெரியும். அடிமைத்தனத்தில் இவங்களெல்லாம் அளந்து போட்டு தான் வச்சுருந்தான். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க? இது வனாந்தரத்தில் தேவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க, பீத்துறாங்க. நாங்கள் அப்படி சாப்பிட்டோம் தெரியுமா, இப்படி சாப்பிட்டோம் தெரியுமா. திடீர்னு சாயங்காலத்தில் கர்த்தர் ஒரு காற்றை கட்டளையிட்டார். அது வனாந்தரம் முழுவதுமாக காடைகளை கொண்டு வந்து நிரப்பினது. அதுக்கப்புறம் எல்லாம் அவசர அவசரமாக ரத்தத்தோடு புசிச்சு நிறைய பேர் அதில் செத்து போயிடுறாங்க. அப்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னா நம்ம ஆயத்தத்தோடு இருக்கணும். பரிசுத்த ஆவியானவராலே நீங்களும் நானும் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது அந்த அதிகமான அந்த அன்பு அதிகமான மகிமையை நமக்குள்ளாக உண்டாக்கும். தேவனுடைய அன்பு நமக்குள்ள அளவற்றதாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையும் அளவில்லாததாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? அதற்காக ஆயத்தப்படணும். ஆண்டவரே, உங்களுடைய ஆவியினால என் உள்ளத்தை நிரப்புங்க ஆண்டவரே. இது நம்ம 3ஆவதாக செய்யக்கூடிய காரியம். 4ஆவதாக மகிமையை பார்க்கும்படி மகிமையில் நீங்களும் நானும் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம்
8ஆம் வசனம் பாருங்க. 18ஆம் வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கண்ணாடியில் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ அந்த மகிமை என்ன பண்ணுது, நமக்குள்ளாரையே வந்துட்டு நம்மளை என்ன பண்ணுதான், மகிமையின் மேலே மகிமை அடைய செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கையை ஒரு மறுரூபமாக்கும்படியான ஒரு காரியத்தை செய்கிறது. ஒரு ஃப்ரெஷ்ஷாக மாற்ற போகுது. ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங்கை கர்த்தர் கொடுக்க போகிறார். அந்த ஃப்ரெஷ் அனாயிண்டிங் நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னா நம்முடைய இருதயத்துக்குள்ள ஆவியானவருடைய வல்லமையினாலே நிரம்பி இருக்க வேண்டும். ஆவியானுடைய வல்லமையினால நமக்குள்ள இருக்கிற அன்பு பெருகும். தேவனை துதிப்போம். தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் அது செயல்பட போகிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே நாம் கேட்ட வார்த்தைகளின்படி மோசே ஜெபித்தது போல நம்ம என்ன பண்ண போகிறோம், தேவனுடைய மகிமையை பார்க்கும்படியாய் ஒரு ஆசை நமக்கு உண்டாக வேண்டும். முதலாவது தேவனுடைய மகிமையை பார்க்கணும்னு ஒரு ஆசை நமக்குள்ளாக உண்டாக வேண்டும். ரெண்டாவதா தேவ மகிமைக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது மகிமையை காண ஆயத்தப்பட வேண்டும். நான்காவது அந்த மகிமையில் நடக்க வேண்டும். இந்த காரியங்களை நாம் நமக்குள் ஏற்படுத்தும்படி தேவனிடத்தில் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை பார்க்கும்படியாய் எங்களுடைய ஆசையை பெருகச் செய்யுங்க. ஆண்டவரே, இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறவங்க சொத்தை பெருக்கணும், அதை பெருக்கணும், இதை பெருக்கணும் தான் அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உங்களுடைய மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. அதுதான் எங்களுடைய பிரதானமான வாஞ்சையாய் ஆசையாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரை, எங்களுக்குள்ள அந்த வாஞ்சி விருப்பத்தையும் உண்டாக்குங்க ஆண்டவரை. பரிசுத்த ஆவியானவரே, உம்மால ஆண்டவரே அந்த மகிமையை அந்த பார்க்கக்கூடிய அந்த ஆசையை எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உண்டாக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். அடுத்ததாக தேவ மகிமைக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்குவீராக, ஏற்படுத்துவீராக. உங்களுடைய மகிமையை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்ததாக மகிமைக்காக ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். பரிசுத்தாவினுடைய வல்லமையினால் என்னுடைய இருதயத்தை ஆண்டவரை நிரப்பி, உங்களுடைய அன்பினால் என்னுடைய இருதயத்தை நிரப்பி, ஆண்டவரை மற்றவர்களை நேசிக்கக்கூடிய அந்த அன்பினால் என்னை நிரப்பி உங்களுடைய மகிமையை காண கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரமலரதிரானா சஹதுரா ரிபிலிரிதிரானியா சந்துரினியா. இவ்விதமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மகிமையில் நடக்க செய்ய போகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையின் மூலமாக கர்த்தர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக, சபைகளுக்குள்ளாக திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். இதற்காக நாம் ஆயத்தப்பட்டு மகிமையில் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் மேல் மகிமை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் அந்த கடந்த வாரத்தில் பாடின ஒரு பாடல், மகிமையின் மேல் மகிமை அடைந்திடுவோம், மறுரூபமாவோம், மனமதிலே மகிழ்ந்திடுவோம், தரிசிக்கவே பரன்முகமே. நம்முடைய வாஞ்சி அதுவாக இருக்கணும். மகிமையில் உங்களுடைய முகத்தை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. உங்களுடைய முகத்தை நாங்கள் பார்க்கணும். அந்த மகிமையினால் நீங்கள் எங்கள் எல்லையை நிரப்புங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய மகிமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவேன் மனமதிலே மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே. மகிழ்ந்திடவே, தரிசிக்கவே பரன்முகமே. உந்தன் பாதம் என்னை பலியாய் உண்மை மனதுடன் ஒப்படை
தந்தருளும் தேவபலன் விளங்கும் தேற்றி உயிர்ப்பித்திடும் தம்மாவினார் தேற்றி உயிர்ப்பித்திடும் தம்மாவினார் மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே தேவசாயல் தேவ சமூகம் தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம் தேவசாயல் தேவ சமூகம் தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம் எந்த வாஞ்சையிலே என்று சேர்ந்திடுவே என்னை நிரப்பிடுமே தம்மாவினார் என்னை நிரப்பிடுமே தம்மாவினார் மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவேன் மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே ஆவியாத்மா தேகம் முழுவதும் அன்பர் இயேசுவின் சொந்தமாமே ஆவியாத்மா தேகம் முழுவதும் அன்பர் இயேசுவின் சொந்தமாமே பூரணம் அருளும் ஆயத்தப்படுத்தும் பாடி பறந்திடுவே தம்மாவினார் பாடி பறந்திடுவே தம்மாவினார் மகிமை மேல் மகிமை அடைந்திடவே மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே ஜீவஜலமே பொங்கி வருதே ஜீவ ஊற்றுக்கள் திறந்தனவே ஜீவஜலமே பொங்கி வருதே ஜீவ ஊற்றுக்கள் திறந்தனவே சங்கரம் பிடித்தே அங்கு வழி நடத்தும் தாகம் தீர்த்திடுவே தம்மாவினார் தாகம் தீர்த்திடுவே தம்மாவினார் மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே பாதம் ஒன்றே போதும் என்றே பேசும் ஆண்டவர் தொனியும் கேட்டேன் பாதம் ஒன்றே போதும் என்றே பேசும் ஆண்டவர் தொனியும் கேட்டேன் இன்ப வாக்குகளே எந்த போஜனமே என்னை பலப்படுத்தும் தம்மாவினார் என்னை பலப்படுத்தும் தம்மாவினார் மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே மகிழ்ந்திடவே
பார்த்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. நம்முடைய வாஞ்சை மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்முடைய இருதயம் மறுரூபமாகி அதற்குள்ள கிறிஸ்துவானவர் ஜொலிக்கும்படியாய் நம்மை நடத்தும்படியாய் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுவோம். மோசேயை ஜெபித்தாரு, ஆண்டவரே உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. நம்முடைய ஜெபம் அதுவாக இருக்கட்டும். ஆண்டவரே உங்களுடைய மகிமையை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. உங்களுடைய மகிமையினால் எங்களுடைய உள்ளத்தை நிரப்புங்க ஆண்டவரே. தேவனுடைய அன்பினால் எங்களுடைய இருதயத்தை நிரப்பி அதுக்கு ஆயத்தப்படுத்தும்படியாகி இந்த நாளில் நாங்கள் எங்களையும் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தையும் எங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளாக இறங்கி வந்து கடந்து வந்து எங்களை முழுவதுமாக உங்களுடைய வல்லமை நான் நிரப்பி உங்களுடைய மகிமையை எங்களுக்குள்ளாக இருந்து பெருக செய்யும்படி சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளாக புறப்படுகிறதான அந்த தேவ நதி, மகிமையின் நதி, அது முழங்கால் அளவு அல்ல, இடுப்பாள அளவும் அல்ல, நீச்சலாலம் அளவுக்கு கர்த்தாவை எங்களை அதில் மூழ்கி நாங்கள் கர்த்தாவை நீந்தி 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 உம்முடைய சமூகத்தில் வந்து சேர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறதான கேட்க போகிறதான நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய மகிமை பெரிதாய் விலகும்படி சொல்லி ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஒரு சுகட தாழ்த்துகிறோம், எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய பாதுகாப்பும் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.